குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் வந்து ஐஓபியோட எல்பிஓ எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஓகே, நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்துருந்தது. ஸோ நான் வந்து என்னோடய கிளாஸில் வந்து நான் ஒரு டைம் வந்து எடுத்திருப்பேன். ஸோ என்ன அப்படின்னா 1969 நேஷ்னலைஸ் பண்ணாங்க. ஜூலை 21 நேஷ்னலைஸ் பண்ணாங்க. சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாள் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலாவில் கால் வச்சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா சும்மா வந்து ஒரு கதையாக தான் சொல்லியிருந்தேன். ஆனால் கொஸ்டின் அப்படி தான் வந்தது. அந்த மூன் டே எந்த நாள் அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தாங்க. ஜூலை வந்து 20, 1969. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து படித்தது வந்து மேக்ஸிமம் நிறைய வந்திருந்தது. எல்லாருமே ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டில் உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நான் இது வந்து என்னோடய அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நான் கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன். அதை தாண்டி வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து மண்டே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ அப்படிங்கிறது வந்து மண்டே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அதை இந்த செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து ரேட் வந்து எப்படி இருந்தது, அதாவது குவான்ஸ் எப்படி இருந்துச்சு, ரீசனிங் எப்படி இருந்துச்சு, மாட்ரேட் டு இதுவா, டிஃபிகல்ட்டாக இல்லை வந்து ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.